வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம். தாவேக அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்தே கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டியே தீருவோம் என்கிற அந்த நிலைப்பாட்டில் கர்நாடகா இன்னும் உத்வேகம் காட்டுகிறது, மிக வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதற்கு செவிசாய்த்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான விவகாரங்களை செய்கிறதோ என்கிற அச்சப்படுகிற வகையில் ஒவ்வொரு நகருமே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய தாவேக அதற்கு பிறகு அதற்கான நடுவர் மன்றத்தையும் அமைக்க வேண்டும் என்று திமுகவினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று ஒரு திருத்தம் செய்து தீர்மானம் நிறைவேற்றிய விஜய் அதற்கு பிறகு எதுவுமே பேசவில்லை. ஏனென்றால் அவரை ஆதரிக்கக்கூடிய, வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய அத்துணை ஆதரவு சக்திகளும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஒட்டுமொத்தமாக பிரதமரை போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு திமுக தலைவர் அவர்கள் சொன்னது போல இன்ஆக்டிவாக, இன்டிஃபரண்டாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதுதான். ஏன் அதை பற்றி பேச மறுக்கிறார்? கர்நாடகா செல்கிறாரா, அங்கு போய் அணையை ஆய்வு செய்ய போகிறாரா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மௌனமாக இருக்கிறார் விஜய். திமுக இந்த நிலையிலே ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எதிர்க்கட்சித் தலைவருடைய தலைமையில் என்று திமுக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது குறித்து தான் விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திராவிடர் கழகத்தினுடைய சார்பாக வழக்கறிஞர் துரை அருண் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று திமுகவினுடைய சார்பாக கரூர் முரளி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர் திரு காவிரி தனபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். அரசியல் பார்வையாளர் ஜெகதீஸ்வரன் அவரும் இணைய இருக்கிறார். முதல்ல நான் காவிரி தனபாலன் சார்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். சார், அதாவது ஒரு பக்கம் தாவேகா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தார்கள், இல்லை எடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயங்களை ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. இப்ப நமக்கு குறுவை சாகுபடி இல்லாத நிலையில சம்பா சாகுபடியாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல நிக்கிறோம். 1/8 இருந்து சம்பா சாகுபடி நாளான்னையிலிருந்து பாத்தீங்கன்னா நாளை மறுதினத்துல இருந்து சம்பா சாகுபடி ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலைக்கு ஒரு தாவேக அரசு பாருங்களேன். சார் தனபாலன் சார், நீங்க பேசலாம் ப்ளீஸ், நீங்க தொடர்ந்து பேசலாம். தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனே மிக அருமையாக ஒரு சட்டமன்றத்துல இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒரு நிகழ்வாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் சேர்ந்து, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு சேர ஒரு குரல்ல காவிரிக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு பின்னாலே என்ன பண்றாங்க, திமுக அரசு ஒரு திருத்தம் கொண்டு வரும். அந்த திருத்தம் என்ன அப்படிங்கிறதுனா புதிய நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நடுவர் மன்றம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புல மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி ஆணையம் அல்ல, நடுவர் மன்றம். நடுவர் மன்றத்தை அமைக்கிறதுக்கு 2.5 வருஷம் மோடி அரசு இழுன்னு இழுத்துட்டு அந்த அதிகாரம் இல்லாத தன்னாட்சி அட்டானமஸ் பாடி சொல்லக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக காவிரி மேலாண்மை ஆணையம் அப்படின்னு அதை உருவாக்கணும். அந்த ஆணையம் வரைக்கும் 5 ஆண்டுகள்ல பல முறை கூடியிருக்கு. இன்னைக்கு கூட நீங்க அதனுடைய உத்தரவை போடுது. ஆனா 3500 கனடி தண்ணி கொடுக்கணும், ஆனா நான் திறக்க மாட்டேன்னு சொல்லுது. ஆனா இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், 3ஆம் தேதி திரு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா போறார். நீங்க போனோம்னா இப்ப என்ன நடக்க போகுது, அவர் சொல்ற அறிவிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பகுதிகளை பார்வையிடுறதுக்காக நாங்க ஹெலிகாப்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், போய் பகுதிகளை பார்க்கிறோம், எங்களுக்கு வறட்சி, எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நிகழ்வு நடக்க போகுது. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, விஜய் நீங்க பார்க்க போறீங்க, இந்த நிகழ்வு என்ன ஆகும்னா எதிர்வினை ஆட்டும். எப்படின்னா, விஜய் தமிழக முதல்வர் கர்நாடகத்துல பார்த்தாரு, காவிரியில தண்ணியே இல்லை, எங்க டேம் வறண்டு கிடக்கு, எங்க குளம் காஞ்சு கிடக்கு, எங்க விவசாயிகள் நிலம் காத்து, அதனால நாங்க தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதை இவரு கேட்டுக்கிட்டு வர நிலையை உருவாக்க போறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சார் இல்ல இன்னும் விஜய் அவர்கள் கர்நாடகம் போறாராங்கிறது எனக்கு கன்ஃபார்மே ஆகலையே சார். ஒரு அமைச்சர் போறாருங்கிறார், இன்னொரு அமைச்சர் அவரே சொன்னாதான் அது உறுதியான தகவல் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் கிட்ட மைக்க பிடிச்சு அவ்வளவு தூரம் கேள்வி கேட்கிறாங்க, அவர் பதில் சொல்லாம போறார். அப்போ அவர் போறாரா இல்லையான்னு தெரியாமலே நீங்க இவ்வளவு வருஷம் வைக்கிறீங்களே.
இல்ல நான் போனாலும் என்ன செய்யணுங்கிறத நாங்க சொல்ல வரோம். நீங்க கர்நாடகத்துல போய் பார்க்க போற நிலைமையில வறட்சின்னா தமிழ்நாட்டிலும் வறட்சி, காவிரியில மழைப்பொழிவு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கும் தண்ணி இல்லை. ஆனா அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கர்நாடகத்துல இருக்க முதலமைச்சர் சிவகுமார் வந்து நம்மள முட்டாள் ஆக்கிடக்கூடாது. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஐயா உங்கள்கிட்ட 1 லிட்டர் தண்ணி இருக்கா, அதுல 60% கர்நாடகத்துக்கு, 38% தமிழ்நாட்டுக்கு. அப்ப 1 லிட்டர் தண்ணினா 380 மில்லி தமிழ்நாட்டோட தண்ணியை நீங்க வச்சுக்கிட்டு சாவடி பண்ணிட்டு இருக்கீங்க. வறட்சிங்கிறது 2 பேருக்குமே, பற்றாக்குறைங்கிறது 2 பேருக்குமே. ஆனா எங்களோட தண்ணியை நீங்க வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட தண்ணி இல்லைன்னு சாகுபடி பண்ணக்கூடாது இல்ல. அதைத்தான் முதல்வர் கேட்கணும் அப்படிங்கிறதுதான் நீங்க இப்ப தமிழ்நாடு அரசுல இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய நடவடிக்கை 3ஆம் தேதி அன்னைக்கு தஞ்சாவூர்ல நடக்க போற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துல அதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா வைக்கணும். என்ன வைக்கணும் அப்படின்னா, கேள்வி என்ன, கர்நாடகம் தண்ணி பிரச்சனைங்கிறது 2 பேருக்குமே தெரியும், 2 பேருக்குமே டிஸ்பியூட். ஆனால் நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு அணை திறக்கிறது ஜூன் 12ஆம் தேதி திறந்தா ஜனவரி 28ஆம் தேதி சாத்துறதுங்கிறது சட்டம் மரபு. ஆனா கர்நாடகத்துல அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. எப்ப வேணாலும் தண்ணி திறந்துக்கலாம், எப்ப வேணாலும் தாக்கலாம். அந்த மாதிரி நிலைமையில நம்மளுடைய தண்ணிய, நம்மளுடைய பங்கு நீரை நீங்களே எடுத்து பயன்படுத்திட்டே இருந்தா எப்படி அணையில தண்ணி இருப்பு கட்டும்? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், உங்களுடைய தீர்ப்புப்படி கொடுக்க வேண்டிய தண்ணியில சரி உங்களுக்கு இந்த மாசம் வரைக்கும் எவ்வளவு தண்ணி வந்திருக்கு கேஆர்எஸ், அப்ப வந்திருக்க தண்ணியில 38% எங்க தண்ணி தானே, அதை திறந்து விட்டுற வேண்டியதானே. அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப அந்த தீர்ப்பே பொய்யாதானே போகுது. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழகத்தினுடைய முதல்வர் போகும்போது இப்ப கர்நாடக அரசு மிக அழகா சாதுரியமா காய் நவுத்து, எப்படி நவுத்து போன அவர் போக மாட்டாரு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா பெரும்பான்மை விவசாய சங்கங்களுடைய எண்ணமெல்லாம் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை சொன்ன பிறகு அப்புறம் பஞ்சாயத்துக்கு போகிறார். தீர்ப்பு சொல்லியாச்சு இல்ல, தீர்ப்பை நடைமுறைப்படுத்துற வேலை தான். அதை மிக அருமையான ஒரு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினீங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றினதனுடைய அடிப்படையில வழக்குக்கு போகணும், வழக்குல கண்டமிடத்து கோர்ட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு முறை கூட ஆணையத்தினுடைய உத்தரவை கர்நாடகம் ஏற்கல, மதிக்கல. அப்ப அந்த சூழ்நிலையில திறந்து விட வேண்டிய தண்ணீரை நீங்க கொடுக்காதது கண்டமிடாத கோர்ட், அப்படித்தான் போகும். அதைத்தான் ஆணையத்துல முறை நீங்க போய் பேசுறீங்க. உடனே ஆணையம் சொல்லுது ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி, ஜூலைல 31 டிஎம்சிக்கு மேல கொடுக்கணும். இப்ப ஆகஸ்ட் வந்தா 40 டிஎம்சி கொடுக்கணும். போன இது வரைக்கும் 40 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல கர்நாடகத்துல கேஆர்எஸ் அணை, ஹேமாவதி, ஹேரங்கி 3 சேர்த்து எவ்வளவு தண்ணி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. அந்த இன்ஃப்ளோ ஆன தண்ணியில 38% தமிழ்நாட்டோட தண்ணி அப்படின்னு திறந்து விடுறதுல அந்த 38% கொடுத்தீங்கன்னாதான் நீங்க காவிரியினுடைய தீர்ப்பை மதிக்கிறீங்க, ஆணையத்தின் உத்தரவை ஏற்றுக்கொள்கிறீங்க, இந்திய நாட்டினுடைய இறையாமையை காக்குறீங்க. பக்கத்து நாடு மாதிரி நடக்காம பாகிஸ்தான் மாதிரி ஒரு பகை நாடு இல்ல, ஒரு பக்கத்து மாநிலம் நட்போடு இயங்குற மாதிரி நடக்கணும். ஆனா அங்க கர்நாடகத்துல அப்படி நடக்குதா? காவிரி என்பது கர்நாடகத்துல அரசியலை வழிநடத்துகிறது, ஆனா தமிழ்நாட்டுல அரசியல் காவிரியை வழிநடத்தும். இப்ப இந்த சூழ்நிலையில விவசாயம் நின்று போச்சு. 1/8 சம்பா ஸ்டார்ட் ஆகும். இப்ப சம்பா சாவடி நடக்குமா நடக்காது. இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையில கிட்டத்தட்ட 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி உற்பத்தி ஆகக்கூடிய டெல்டா பகுதியில கிட்டத்தட்ட 40 லட்சம் டன் உற்பத்தி ஆகிறது. 67 லட்சம் டன் போன வருஷம் குறிப்பிடணும். இப்போ 30 லட்சம் டன் வந்து சம்பால வரணும். புதுவையில ஒரு 15 லட்சம் டன் வரணும். கிட்டத்தட்ட 55 லட்சம் டன் குறிப்பிடமெண்ட் ஆகும். ஆனா இப்ப நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நிலை வரும்போது 5 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருக்கும். அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர்கள் ஒரு 14 லட்சம் பேர். கிட்டத்தட்ட இந்த குறுவை மட்டும் நடந்தாலே 5 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் நடக்கும் போது கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் ரொட்டேஷன், மணி ரொட்டேஷன் நடக்கும். நீங்க இந்த விவசாயம் என்பது பார்த்தா ஒரு சின்ன சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். ஆனா 3 வேளை பட்டி கிடந்த பிறகுதான் தெரியும் இந்த உணவோட அருமை என்ன. இல்ல நிச்சயமா சார், அதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு நீங்க பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி போறதே மிகப்பெரிய இழப்பை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கு, காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆணையம் வந்து ஒரு ஆணையிடுறாங்க, ஆனா அதையும் கர்நாடகா மதிக்கல. அப்ப அது சட்ட ரீதியா நடக்கூடியது தானே. அப்ப அந்த இடத்துல வேலை நடக்கல, நான் நேரடியா போய் பேசி பாக்குறேங்கிற இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தானே சார் அது. நீங்க போன பிறகு என்ன பண்ண போறாங்க, பட்டநாம போட போறாங்க. கர்நாடகத்துல என்ன நடக்க போகுது, உங்களை ஹெலிகாப்டர்ல அழைச்சிட்டு இருக்கு பாருங்க, எங்கள்கிட்ட கரும்பு காயுது, பயிர் காயுது, நெல்லு காயுது, எங்களுக்கே தண்ணி இல்ல, நாங்க தண்ணியே இல்லாம கஷ்டப்படுறோம், மழை பொழியே இல்ல, கேட்ச்மெண்ட் ஏரியாவில மழை பெய்யுதுன்னு சொல்ல போறாரு. நீங்க கேட்டுக்கிட்டு ஆமா ஆமா மழை பெய்யல,
அங்கேயும் மழை பெய்யல இங்கேயும் மழை பெய்யலன்னு சொல்லிட்டு வரப்போறீங்களா? அல்ல. நீங்க போனா என்ன பேசணும் அப்படின்னா, நீங்க பேச்சுவார்த்தைக்கே போக கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அதை தாண்டி ஒரு அரசாங்கம் ஒரு நட்பு பாராட்டணும்னு நீங்க உங்க நண்பரை சந்திக்கணும்னு நீங்க போனீங்கன்னா, ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலை தமிழ்நாட்டினுடைய 1 லிட்டர் தண்ணியில 38% தமிழ்நாட்டோட தண்ணி. கண்டிப்பா சார். நீங்க இல்ல போக கூடாதுங்கிறதுக்கான ஆதாரங்களை நிறைய சொல்றீங்க. அது யதார்த்தமான ஒண்ணுதான். உடனே தாவேகாவினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்றைய காலத்துல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் போனார், அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினார், அந்த வழியில இவர் போறார் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் வைக்கிறாங்க சார். ஐயா, அன்னைக்கு நிலைமை வேற. அன்னைக்கு இருந்த நிலைமை, நாட்டோட மாநிலத்தங்களோட நிலைமை வேற. இன்னைக்கு கர்நாடக வஞ்சக சூழ்ச்சி வேற. இன்னைக்கு கர்நாடகத்துல சிவகுமார் எலெக்ஷன்ல நிக்கணும், மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா இந்த ஆயுதத்தை கையில விட்டாதான் அவங்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு. அதனால இன்னைக்கு இந்த வேலையை கையில தூக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்தாங்களா பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ணும், இந்த எலெக்ஷன் ட்ரெண்டுக்காக இதை எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த கர்நாடகத்தினுடைய பத்திரிகை செய்தி, முன்னாடி நடந்த காவிரி ட்ரிபியூனல் சட்டம் வந்தப்ப, ஜட்ஜ்மெண்ட் வந்தப்ப என்ன கலவரம் நடந்துச்சோ அது மாதிரி ஒரு கலவரத்தை மறுபடியும் பார்க்க போறீங்கன்னு ஒரு செய்தி. என்ன நடக்குது? நிச்சயமா பேசுவோம் தனபாலன் சார். அடுத்த சுற்றுகளில் பேசலாம். ஒரு பக்கம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு அவ்வளவு பேர் சொல்றாங்க, ஆனா அதுல காதில் வாங்கி கொள்ளாமல் முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பேசலாம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். துரையருண், உங்களுடைய முதல் சுற்று பார்வை. அதாவது இந்த அரசு வந்து வெளிப்படைத்தன்மையாக தான் செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அவர் பேர் என்னன்னு, இப்போ யார் என்ன அமைச்சர் என்ன துறையில் இருக்காங்கன்னு தெரியலையா? அதனால அவர் பொதுச் செயலாளருங்கிறதுனால அவர் நீர்வளத்துறை அமைச்சரா இல்லை இன்னொருத்தர் வினோத்னு சொல்கிறாங்களா, அவர் நீர்வளத்துறை அமைச்சரான்னு தெரியல. அவர் வேளாண் துறை அமைச்சர். ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முதலமைச்சர் விஜய் வந்து கர்நாடகாவுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த துறைக்கு சம்மந்தம், வேளாண் துறை அமைச்சருக்காவது நீர்வளத்து துறைக்கு சம்மந்தம் இருக்குது, ஒரு பொருத்தப்பாடு இருக்குது, அவங்க 2 பேருக்கு லிங்க் இருக்குது, இன்டர்லிங்க் இருக்குது. இதுக்கு எந்த விதத்துலையுமே சம்மந்தம் இல்லாத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் யூடியூபராகவும் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் சொன்னாரா கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் சொன்னாரான்னு கேட்குறாரு. இப்போது இது 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 எதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம், கருத்தை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. ஆமாம், மக்கள் வந்து எப்படி இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, எதிர்ப்பு இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது வந்து சரியான வெளிப்படைத்தன்மையான அரசுக்கான இது உதாரணமான அரசு இல்லை. அதோடு இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இப்போ உரையாடலாம் வரத்துக்கு யார் காரணமாக இருக்கார், விமர்சனங்கள்லாம் வரத்துக்கு யார் காரணமாக இருக்காருன்னா முதலமைச்சர் தான். அவர் இது வரைக்கும் வாயை திறக்காமே இருக்கார், மௌனசாமியாகவே இருக்கிறாரு. இது எப்படி சரியாக இருக்கும்? அதோடு மட்டும் இல்லாமல் செயலை பாருங்கன்றாங்க சார். செயல் தான் இது. என்ன ஏற்கனவே போனார் சார், ஏற்கனவே எம்ஜிஆர் போனார். இப்போ சொன்னீங்க இல்லையா, எம்ஜிஆர் போனப்போ என்ன இருந்தது, ஃபோட்டோ எடுக்கிறது தான் வாய்ப்பாக அமைஞ்சுது, தண்ணி வந்துச்சானா வரல. இப்போ இவர் அங்கே போகிறதன் மூலமாக அங்கே ஒரு பந்த் அறிவிக்கிறான் சார். அங்கே இப்போ இதோட பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இவரோட பிறந்தநாள் வந்துச்சு இல்லையா, விஜயோட பிறந்தநாள் வந்துச்சு இல்லையா, விஜயோட பிறந்தநாளுக்கு பெங்களூரில் இவரோட ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. அந்த வச்சு 10-15 நிமிஷத்தில் கன்னட இனவெறி அமைப்புகளை வந்து அதை கிழிச்சு தூக்கி அணிச்சிட்டாங்க. அதையே இவங்களால் ஒன்றும் தடுக்க முடியல. இந்த செய்தியாவது விஜய்க்கு தெரியுமானா தெரியல, முதலமைச்சருக்கு விஜய்க்கு தெரியுமானா தெரியல. ஐயா, இந்த மாதிரியான சூழலில் இவங்க இங்கே போகிறதன் மூலமாக இந்த ஒரு பந்த் அறிவிச்சிட்டான்னு வச்சு, ஒரு சாதாரண 10 பேர் கொண்ட கன்னட இனவெறி அமைப்பு ஒரு போராட்டம் நடத்தினான்னா ஒசூரில் தமிழ்நாடு பஸ்ஸை நிறுத்திடுறான் சார். இவர் அங்கே போகிறதன் மூலமாக அந்த ஒசூரில் எனக்கு நிறுத்தப்படுற பஸ்ஸு பெங்களூருக்கு செல்லுமா? அதுக்கே வாய்ப்பு இல்லாத போது இப்படி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கு போகணும், வழக்குக்கு சந்திக்காத போது. இப்போ 2 பேர் கடையில் அண்ணன் தம்பி கடையில் பிரச்சனை வந்தால் எப்போ போவாங்க? பேச்சுவார்த்தை நடத்தி வந்து சொத்தை பிரித்து கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் எந்தவித பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படாத பட்சத்தில் தான் வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போய், காவிரி ஒழுங்காற்று முறை ஆணையத்துக்கு போய், காவிரி ட்ரைபுனலுக்கு போய் தீர்ப்பாயம் வந்து உத்தரவு போட்டுருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை டிஎம்சி தண்ணி, தமிழ்நாட்டுக்கு வந்து 419 டிஎம்சி தண்ணி, கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி தண்ணி, கேரளாவுக்கு 30 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரிக்கு 7 டிஎம்சின்னு உத்தரவு வந்துடுச்சு. அதுக்கு தீர்ப்பாயத்தில் உத்தரவு வந்துச்சு, அது உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்திடுச்சு. இந்த சூழலில் போய் இவர் என்னத்தை பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு?
இது நீங்க நீதிமன்றத்தை நாடாம நீதிமன்றத்தை இது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இருக்கு, இதுக்கு நீதிமன்றத்துக்கு சென்றாதான் வந்து வழி கிடைக்கின்ற ஒரு சூழல்ல இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இல்ல. அப்ப நம்ம இப்படி ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு பக்கம் நீங்க சட்ட ரீதியா போனா அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இன்னும் சொல்ல போனா அந்த சிக்கல் எல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்திருக்கிறது, நடுவர் மன்றமும் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க நீங்க சொல்றீங்க. அவர் இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி அங்க நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில தோழமையோட பேச போலாம் நினைச்சிருக்கலாம் இல்லையா? குதிரை வண்டி இருக்கு இல்லையா, குதிரை வண்டியை வந்து குதிரைக்கு பின்னாடி தான் நம்ம மாட்டணும். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா குதிரைக்கு முன்னாடி மாட்டலாம்னு நினைக்கிறாரு. அது எப்படி வந்து வண்டி குதிரையை எப்படி அந்த வண்டி போய் ஊர் போய் சேருமா? குதிரைக்கும் வந்து பாதிப்பு, வண்டிக்கும் பாதிப்பு. இந்த மாதிரி வேலையை தான் வந்து புட்டிங் கார்ட் பிஹைண்ட் த ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர் பண்ணுறாரு. இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. இது வந்து இது போகாத ஊருக்கு வழி சொல்கிற வேலையாக போயிடும். இல்லை, நான் அவர்கிட்ட கூட கேட்டேன், தனபாலன் சார்ட்ட கூட. இன்னும் அவர் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நம்மளே ஒரு போறாரு. அப்படி இவங்க ஆழம் பார்க்குறாங்க. அதாவது என்னன்னா, இது ஒரு சம்பந்தப்பட்ட அமைச்சரே சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் சொன்னாரான்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்குறாருல. இப்போ அந்த விவசாயத்துறை அமைச்சர் வந்து வேளாண் துறை அமைச்சர் வந்து ஏன் இப்படி சொன்னார்? அது அவருக்கு தகவல், அவர் வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் இல்லையா? சம்மந்தமே இல்லாத அமைச்சர் இதை பற்றி பேசும்போது அந்த வேளாண் துறை பாதிக்கப்பட போகுது யார்? வேளாண் துறை தானே பாதிக்கப்படும். 16 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட போதில்ல. 1924 வந்து போட்ட மேட்டூர் டாம் கட்டின உடனே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கர்நாடக அரசுக்கும் ஒரு உத்தரவு போட்டு 11 லட்சத்தில் இருக்கக்கூடிய விவசாய இடங்களை வந்து 16 லட்சமாக மாற்றிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. 16 லட்சம் ஏக்கருங்கிற விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு. குறுவை வாசி விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அடுத்தது வந்து சம்பா இருக்குது. இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சதுன்னா, அந்த வேளாண் மண்டலம் பாதிப்பு அடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு வந்து வறட்சி மாநிலமாக போயிடும். இல்லை, இப்போ நம்ம இவ்வளவு சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்குது. என்ன நம்மளுடைய எல்லா கட்சிகளும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பேரவையிலேயே வந்து தீர்மானம் நிறைவேற்றும் போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அதெல்லாம் அவருக்கு என்ன சிக்கல் இருக்கு? அதுதான் இப்போ கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்கன்னா, மேட்டூர் டேம் எப்போ கட்டப்பட்டது? 1924 கட்டப்பட்டது. அப்போ பாசன நிலம் என்ன, பாசன ஏக்கர் எவ்வளோ, எத்தனை லட்சம் ஏக்கர் இருந்து 10 லட்சமாக இருந்துச்சு, 16 லட்சமாக மாற்றினாங்க. இதில் வந்து எத்தனை டிஎம்சி தண்ணி, தமிழ்நாட்டுக்கு எத்தனை டிஎம்சி வருது, ஜூன் மாதம் எத்தனை டிஎம்சி தண்ணி வரணும்? ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 34 டிஎம்சி, ஜூலையில் 50 டிஎம்சி, ஆகஸ்ட்டில் 40 டிஎம்சி, செப்டம்பரில் 22 டிஎம்சி. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் எத்தனை டிஎம்சி தண்ணி தந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கு. அக்டோபரில் 15 டிஎம்சி, நவம்பரில் 8 டிஎம்சி, டிசம்பரில் 3 டிஎம்சி, ஜனவரியில் 2.5 இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூன் மாதத்துலேருந்து மறுபடியும் மே மாதம் வரைக்கும் எத்தனை டிஎம்சி தண்ணி திறந்து விடணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து தீர்ப்பு இருக்குது. காவிரி தீர்ப்பாயத்தோட தீர்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பேசுவாங்க. சரி, இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் வந்து இப்படி இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்ல. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு என்ன பங்கு இருக்குது, கீழணை பாசன பகுதிகளுடைய மாநிலங்களுடைய உரிமை இல்லாமல், அவங்கள்ட்ட தகவலுக்கு அவங்களோட அனுமதி இல்லாமல் மேலணை பாசன பகுதிகளாக இருக்கக்கூடிய கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது, கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து ஒரு சிக்கல் ஏற்படுத்திருக்கு. இந்திய ஒன்றிய அரசு, மத்திய அரசு சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வரணும், பிஜேபி ஆட்சிக்கு வரணுன்ற ஒரு காரணத்தினால அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி எந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த வார்த்தையும் இல்லை அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை அது பேருனா அமைச்சர், மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்காருன்னா, டஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி ஸ்டிப்புலேட் தட் கர்நாடகா சுட் அப்டைன் கன்சர்ன் ஆஃப் த லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழணை பாசன பகுதிகளுடைய மாநிலங்களுடைய உத்தரவு பெறணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக சொல்லுன்னு சொல்லிட்டு இவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து they should obtain appropriate permission from the lower riparian states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழணை பாசன பகுதியுடைய மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்க எந்த அணையும் கட்ட முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா பாதிக்கப்பட போகிறது யார் சார்? ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு வந்து இத்தனை டிஎம்சி இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஜூனுக்கு எவ்வளோ, ஜூலைக்கு எவ்வளோ, ஆகஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி இந்த டிஎம்சி தண்ணியே கர்நாடக அரசு தரல. இப்போ தண்ணி நேற்று தண்ணி திறக்க சொல்லியிருக்காங்க, போன வாரத்தில் சொல்கிறாங்க, உள்நாட்டு ஆணையம் சொல்லுது, அதையவே கொடுக்க மாட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது மேகதாதுல அணை கட்டினா வந்து வர்ற தண்ணி வராமல் போயிடும். இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சவே மற்ற கட்சிக்காரங்களை பேசும்போது இதெல்லாம் இவ்வளோ சிக்கலையும் எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பேசணும். இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சாதானே அவர் பேசுவார். ரொம்ப இயல்பா சார், ரொம்ப பிளாட்டாவே ஒரு கேள்வி கேட்கிறேனே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்றதெல்லாம் தெரியல. பேசுறேன், அதிகாரிகள் தயாரித்து கொடுக்கிற ஒரு ஆவணம்,
அதை பார்த்து நீங்க சொல்லலாம் இல்ல, இதுதாங்க ஸ்டாண்ட், நீங்க விளக்கம் கூட சொல்ல வேண்டாம், வாங்க எல்லா கட்சியும் போலாம், பிரதமரை சந்திக்கலாம் அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிறதுல அவருக்கு என்ன மத்தவங்க சொல்லி நான் கேட்கணுமாங்கிற என்ன கரெக்டான செய்தி. இப்போ வந்து அந்த பாயிண்ட் வந்துட்டீங்க. ஏன்னா இது விஜய் என்பது ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன். சரி, அந்த பலூன்ல எங்கேயாவது யாராவது எங்கேயாவது ஊசி குத்துனாங்கன்னா உடஞ்சு போயிடும். ஓகே, அந்த இமேஜ் காப்பாற்றப்படணும், தனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு செய்தி மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தயாராகல. அனைத்து கட்சி கூட்டம்னா பேசணும், எல்லாரும் பேசுறது கேட்கலாம். அவர் கிட்டத்தட்ட வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி தான் பாக்குறாரு. ஆமா ஆமா, உண்மையில பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் பயப்படுறாருன்னா, அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு நமக்கு ஏதாவது தெரியாம போய் எக்ஸ்போஸ் ஆகிட போறோமோ. அங்க வந்து டெலிபிராம்டர் இருக்காதுல்ல, டெலிபிராம்டர் இருந்தா ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். டெலிபிராம்டர் இருக்கிறவரே தப்பு பண்ணி வந்து பயந்து உளறாரு. அப்படி இருக்கும்போது டெலிபிராம்டர் இல்லாத பேசக்கூடிய நபர் வந்து இந்த முதலமைச்சர் பேசுவோம். அந்த அச்சம் தான் நீங்க சொல்றீங்க. கரூர் முரளி திமுக சார்பாக இணைஞ்சிருக்கிறாங்க, பேசலாம். முரளி சார் வணக்கம். ஒரு பக்கம் தாவேகா விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு, அவர் என்னைக்கு கர்நாடகா போறார் அப்படின்னு ஒரு செய்தி கசிய விடப்பட்டு ஆழம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே நாளில் தஞ்சாவூர்ல மாபெரிய கண்டன ஆர்ப்பாட்டம்னு திமுக அறிவித்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு அந்த பக்கம் அரசியலே பண்ண தெரியல அப்படின்னா, இன்னொரு பக்கம் திமுக அரசியல் பண்ணுதான்னு கேள்வி கேட்கிறாங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது தன்னுடைய பணிகளை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தன் பணியை சரியாக செய்யும். ஒன்றும் கிடையாது. 2021 இருந்து 25 வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். மேட்டூர் அணை திறக்கப்படுமானால் அப்பொழுது ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, குறுவை சாகுபடி செழித்தது என்று பாடுவோமே என்று விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிபடத்திற்கு வந்த பிறகு இந்த மேட்டூர் அணையை திறப்பதற்கும் காவேரியிலே தண்ணீரை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கோ இல்லை கர்நாடக அரசாங்கத்திற்கும் அழுத்தம் கொடுத்தார்கள் என்றால் அழுத்தம் கொடுக்கவில்லை. நம்மளுடைய ஆட்சிகளை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன் அவர்களுக்கு காவேரியை பற்றி A to Z அத்தனையும் அவருக்கு தெரியும். அவர் கூட பேட்டியிலே சொன்னார், கர்நாடகம் காவேரிக்கு தண்ணீர் தராமல் மேட்டூரிலே தண்ணீர் இல்லை என்று சொன்னால் என்னை தூங்க விட மாட்டார் தளபதி ஸ்டாலின். தூங்க விடாமல் உடனடியாக எழுப்புவார். எழுப்பி டெல்லிக்கு போங்க, ஒன்றிய அரசாங்கத்தை பாருங்க, இல்லைன்னா கர்நாடகத்தை பாருங்க, இல்லைன்னா காவேரி மேலாண்மை வாரியத்தை பாருங்க, இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுக்கொண்டு வாருங்கள், ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்க வேண்டும் என்று எனக்கு அழுத்தம் தருவார், என்னை விரட்டுவார், என்னை துரத்துவார், நான் டெல்லிக்கு போய் தண்ணிக்கு பேசணும் அப்படின்னு நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து அந்த துரைமுருகன் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது ஒருவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார், புஸ்லி ஆனந்த் என்று நினைக்கிறேன். அவர் இதை பற்றி ஏதாவது பேசுகிறார் என்றால் பேசுவதில்லை. சரி, முதலமைச்சர் ஏதாவது பேசுகிறாரா? காவேரி சம்பந்தமாக பேசுகிறார் என்றால் அவரும் பேசுவதில்லை. ஆனால் இப்பொழுது ஊடகங்களின் வாயிலாக அவர்களுடைய அமைச்சர்கள் வாயிலாக 3ஆம் தேதியா என்னமோ அவர் வந்து கர்நாடகத்திற்கு சென்று சிவகுமாரை சந்திக்க போகிறேன் என்கிறார். எதற்கு சிவகுமாரை அவர் சந்திக்க வேண்டும்? அவர் என்ன சினிமா படம் அங்க எடுக்கிறாங்களா? சினிமா படம் எடுக்கிறதுக்கு நடிக்க போறதா இருந்தாக்க போலாம் ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் அங்கே கர்நாடகத்திலே மேகதாது அணை சம்பந்தமும் காவேரி பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் எதுவும் தெரியாது. இன்னமும் ஒருபடி மேலே சொன்னால், நான் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சிவகுமாரை சந்திக்க கூடாது. சந்திப்பீர்கள் என்று சொன்னால் எலியை பிடிப்பதற்கு பொறி வைப்பதை போல உங்களை பிடிப்பதற்கு இவர் வந்து சிவகுமார் தயாராக இருக்கிறார். எனக்கு முன்னால் பேசியவர் கூட அழகாக சொன்னார், ஏத்துவார், ஹெலிகாப்டர்ல ஏத்துவார், ஏத்தி போய் அப்படியே சுத்தி காட்டுவார். பார்த்தீங்களா எங்க கர்நாடகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வறண்டு கிடைக்கிறது, நிலங்கள்லாம் பார்த்தீங்களான்னு உங்கள்கிட்ட காட்டுவார். சரி, அந்த ஹெலிகாப்டர் அப்படியே தஞ்சைக்கு அனுப்பலாம், வாங்கன்னு கூட்டிட்டு வர்ற திறமை இருக்கா நம்ம முதலமைச்சருக்கு? கண்டிப்பா கிடையாது. நாங்க கொஞ்சம் திருப்புங்க ஹெலிகாப்டர், அப்படியே நம்ம திருச்சியை பார்ப்போம், திருச்சியில இருந்து தஞ்சாவூரை பார்ப்போம், தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூரை பார்ப்போம், திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினத்தை பார்ப்போம், எங்க விவசாயிகளுடைய நிலையம் பாருங்கன்னு கூட்டிட்டு வர திறமை இருக்கானா நம்ம முதலமைச்சருக்கு? கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படியாவது காவேரியில் இருந்து தண்ணீரை பெற வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்திருக்குமானால் இன்றைக்கு இருக்கிற ஒன்றியத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், ஒருவேளை தமிழ்நாட்டு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்திருப்பாரானால் இப்படி அந்த நீர்வளத்துறை அமைச்சர் பேசியிருப்பாரானால் பேச மாட்டார். 2018 என்று நினைக்கிறேன், அப்பொழுது இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இதே சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது பேசியிருக்கிறார். இதோ வாருங்கள், கர்நாடகத்தில் அணை கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் இல்லை கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று அப்போ
சொல்லுங்க சார். ஆமா, கஜேந்திர ஷெகாவத் சொன்னார். எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. கதை சார் பேசி இருக்கிறார். அதை உதாரணம் காட்டி பேசுவதற்கு எந்த அமைச்சர்களுக்காவது ஆற்றல் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? யாருக்கும் அது கிடையாது. எதை கேட்டாலும் திமுக மீது பழி போடுறது, திமுக மீது பழி போட்டுட்டு தப்பிச்சுக்கிறது. நான் கேட்கிறேன், குண்டுராவை போய் எம்ஜிஆர் சந்திச்சாரு, எம்ஜிஆர் சந்திச்சது போல நாங்க சிவகுமாரை சந்திக்கிறோங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆர் தான் விஜயா, விஜய் எம்ஜிஆரா? சரி, ஒருவேளை சிவகுமார் என்ன குண்டுராவா? மனிதநேயம் உள்ளவரா? தண்ணீரை கொடுத்துருவாரா? கொடுக்கலாம் மாட்டார். ஒன்று மட்டும் சொல்றேன் சார், இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்ன காரியம் என்று கேட்டால் சர்வ கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும். அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றும் கிடையாது. இப்பொழுது கர்நாடகத்தில் இருக்கிற சிவகுமார் அவர்கள் எத்தனை முறை சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டிட்டார்? அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டார், அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டார். கூட்டி வச்சு அவர் பேசுறாரு. நீங்க 3ஆம் தேதி போறீங்க, 2ஆம் தேதி கூட திருப்பி கூட்டத்தை கூட்டி அவங்களுடைய கருத்தை கேட்கிறார். சார் என்ன சொல்றேன்னா சார், ஒரு கருத்தை கேட்கணும், அடுத்தவங்களுக்கு கருத்தை கேட்கணும். எனக்கு ஒண்ணு தெரியலைன்னு ஒத்துக்கணும், தெரிஞ்ச மட்டும் கேட்டுக்கணும். இல்ல இப்போ நீங்க இல்ல முரளி சார், நீங்க சொல்றது யாரோட கருத்தையும் ஒரு காது கொடுத்து கேட்க மாட்டாருங்கிறத கடுமையான விமர்சனம் பண்றீங்க. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தீர்மானம் நிறைவேற்றுகிற போது எதிர்க்கட்சி தலைவர் திமுக இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன தீர்மானத்தை கொடுத்து அவர் ஏற்றார். அங்க ஏற்கிறவர் அனைத்து கட்சி கூட்டத்தை மட்டும் ஏன் ஏற்க மாட்டார்? அப்படிங்கிற நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சார்? அவர் ஏற்றாருனாக்க இப்ப நம்ம திமுக சார்பில் போய் தலைவரோ எதிர்கட்சி தலைவரோ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தால் அண்ணன் துரைமுருகனோ போய் உட்கார்ந்து பேசினால், அல்லது பாமகவாக இருந்தாலும் இசிகாவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் மற்ற தலைவர்கள் சொன்னாக்கா அதை கேட்டுக்கிற இடத்துல பக்குவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதலமைச்சராக வந்துட்டாரு. முதலாக எம்ஜிஆர் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போய் உட்கார்றார். சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது காவேரி பிரச்சனையை பற்றி உங்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று சொன்ன பொழுது எம்ஜிஆர் அடுத்த நிமிடத்தில் சொன்னார், காவேரி பிரச்சனையை நான் எப்படி அணுகுவேன் என்றால், எனக்கு முன்னால் ஆட்சி நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அணுகுமுறையை கொண்டு வந்தாரோ அதே அணுகுமுறைகள் தான் என்னுடைய ஆட்சி அணுகுமுறை இருக்குன்னு சொன்னாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இப்ப ஜோசப் விஜய் சொல்லி இருக்கலாம்ல. எம்ஜிஆர் குண்டுராவை சந்திச்சது போல எங்க ஜோசப் விஜய் போய் சிவகுமாரை சந்திக்கிறாரு, எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்கல்ல, இதை ஒப்பிட வேண்டியதுதானே. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னாக்க முத்துவேல் கருணாநிதி சொல்லட்டும், தீர்வுக்கு நான் ஆலோசனை கேட்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லணும் சார். சொல்றாரானாக்க கேட்கல. இப்போ ஒண்ணும் கிடையாது. இல்ல, ஒரு பக்கம் நீங்க எதையுமே சொல்லலன்னு சொல்றீங்க சார். அவருக்கு வெளியில இருந்து இன்றைக்கு கூட்டணினே அறிவிச்சிட்டாங்க காங்கிரஸ். அப்ப அவருக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆதரவோடு வென்றவர்கள் இன்னைக்கு ஆதரவு தருகிற போது நீங்க ஏன் போய் பாக்குறீங்க, நீங்க ஏன் எதிர்த்து பேசல அப்படின்னு சொல்றது எப்படி சார்? அது எப்படி சார் அவரால் முடியும்? எனக்கு பார்த்தா சந்தேகமா இருக்கு. காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற பொழுது தன்னாட்சியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், தன்னாட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கே போய் சிவகுமாரிடம் போய் காவேரியையும் மேகதாது அணையையும் காவு வாங்கி விடுவாரோ, காவு கொடுத்து விடுவாரோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. அதனாலதான் முதலமைச்சர் சொல்ற சிவகுமாரை சந்திக்க கூடாதுங்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, காங்கிரஸ்ல 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேர்த்த அனுப்பலாம்ல, போய் பேசுங்கன்னு சொல்லாமல. ஒரு டெலிபோன் எடுத்து அடிங்க, ராகுல்ஜி என்னன்னு கேட்பாரு. ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டுல காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டுல 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சியே நடக்கல. அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் நான் சேர்த்திருக்கேன். ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, உங்க சிவகுமார்க்கு சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற சிவகுமார்க்கு சொல்லுங்க, காவேரியில தண்ணீரை திறந்து விடணும்னு சொல்லுங்க, மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு ஒரு முதலமைச்சர் ராகுல்ஜி கேட்கலாம்ல, ராகுல் காந்தி பேசலாம்ல. ஏன் பேச மாட்டார்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு கவுன்சில் சீட்டு கூட ஜெயிக்காது என்று தெரியும். ஆகவே கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு காங்கிரஸ்காரர்களும் துரோகம் தான் பண்ணுவாங்க. நிச்சயமா சார். அப்ப ஒரு பக்கம் ஆட்சிக்கு ஆதரவு தேவைன்னா ராகுல் காந்தி கிட்ட பேச தெரிஞ்ச விஜய்க்கு தண்ணீர் தேவைன்னா பேச என்ன தயக்கம்ங்கிற கேள்வி நீங்க வைக்கிறீங்க. ரைட், நம்ம பேச அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். ஒரே ஒன்று இடையில குறுக்கிட்டாங்க. இல்லை என்னன்னா, ஏன் அவர் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, வாய் திறக்க மாட்டாருன்னா, ஜனநாயகன் படம் இப்போ பெங்களூர்ல போயிட்டு இருக்கு, கர்நாடகாவில் போயிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோ, அதனோட வருமானம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இதை பத்தி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் பேசுறாங்க. நான் சொல்ல கண்டிப்பா இல்ல, இன்னைக்கு அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை திமுக தலைவர் அவர்கள் கூட மேற்கோள் காட்டிருக்காங்க. அதுதான் நமக்கு அச்சயமா இருக்கு. இவங்களோட தனிப்பட்ட வருமானத்திற்காக, சினிமாவோட லாபத்துக்காக தமிழ்நாட்டோட மக்களோட வாழ்வாதாரத்தை
காவு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்காக கேரியருடைய உச்சத்தையே விட்டு வந்தவர் ஒரு படத்துக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அவர் எந்த கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தாருன்னு சொல்லி நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். சரி, தற்போது நம்முடைய அமர்வில் ஜெகதீஸ்வரன் அவர்கள் அரசியல் விமர்சகர் அவரும் இணைகிறார். ஜெகதீஸ்வரன் வணக்கம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் கர்நாடகா போறார் இல்லை போகலை அப்படின்னு இருவேறான கருத்துக்கள், இல்லை பாஜக வேறுபட்ட ஒரு தகவலை மாநிலங்களவையில் தெரிவிச்சிருக்கு, அது பற்றி முதலமைச்சர் பேசலை, இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது, உங்களுடைய கருத்து? விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சுயமாக அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். நீங்க வந்து அவரோட அமைச்சரவை கூட கிடையாது, அவரை சுற்றி இருக்கிற ஆலோசகர்கள் எப்படி கட்சி நடத்தும் பொழுது ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி, விஸ்வரெட்டி இவங்களா இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டுட்டு இன்னுமே செயல்பட்டு இருக்காரு. அதான் நீங்க பெரிய சிக்கல். நீங்க அதனாலதான் ஒரு கூட்டத்துல உங்களுக்கு அமைச்சர்கள் எல்லாம் என்ன விஜய் அக்சஸ் பண்ண முடியாத அமைச்சர்கள் இந்த மாதிரி ஒரு இன்வைட் வந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நம்ம போகலாம், தலைவர் போவார்ப்பா, யாராவது ஒருத்தர் பேசிருப்பாங்க, புஷியானதே கூட சொல்லிருப்பாரு, போவார்ப்பா ஏதாவது சொல்லிருப்பாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வினோத் அவர்கள் பேசும்பொழுது ஆகஸ்ட் 1 நாங்க கிளம்பிடுவோம், ஆகஸ்ட் 3 அங்க இருப்போம்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு ராஜ்மோகன் அவருக்கு கட்சி நிகழ்வு மாதிரி நினைச்சுக்கிட்டு, கட்சியில இப்படிதான் சொல்லுவாங்க, எந்த நேரத்திலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது தலைவர் பார்த்துக்குவாரு, தலைவர் சொல்லுவார், தலைவர் பேச மாட்டார், தலைவருக்கு எதுவுமே தெரியாது, தலைவர் சார்பாக வேற யாராவது சொல்லுவாங்க, அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் கட்சி நிகழ்வு மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியில வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, ஏதா இருந்தாலும் எங்க தலைவர் சொல்லுவாரு, தலைவர் சொன்னா பிரச்சனை இல்லையா, தலைவர் சொல்ல மாட்டாருங்கிற நீங்க சிக்கல். அடுத்த செங்கோட்டையன் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இதற்கு முன்னாடி போன ஆட்சியில் 2013 கூட ஓபிஎஸ் போனாருங்க, கூடவே சிவி சண்முகம் கூட போனாருங்க, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. முன்னாடி நடந்துச்சா பின்னாடி நடந்துச்சா அதெல்லாம் கேள்வி இல்ல, விஜய் போறாரா போகலையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, இது எதன் அடிப்படையில் போறார்? கர்நாடகா இன்வைட் பண்றாங்களா, சார் நீங்க வாங்க சார், சிஎம் சார் நீங்க வாங்க சார் இன்வைட் பண்றாங்களா, இல்ல இவர் ஏதாவது கடிதம் எழுதி நான் வர்றேன் இவரா போறாரா, இவர் போறது முதல்ல காவிரிக்காகத்தான் போறாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கின்றது. ஒருவேளை காவிரிக்காக தான் போறா, அதுலயும் 2 கேள்வி. ஒண்ணு, காவிரி சிக்கல் இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்கிற பாக்குறோம். ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் 40 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுங்கன்னு சொல்லிய பிறகும் நாங்க எந்த பேச்சையும் கேட்க மாட்டோம். நாங்க எப்படி வருஷம் நாங்க ஆண்டாண்டு காலமாக நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை கேட்க மாட்டோம், மன்மோகன் சிங் சொன்னா கேட்க மாட்டோம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு அதே திமிர்த்தனத்தோடு எந்த ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கர்நாடகா இருந்த மாதிரி இப்பயும். அப்போ விஜய் அவர்கள் செல்கின்ற நோக்கம் இல்ல அஜெண்டா அல்லது நிகழ்ச்சி நிரல் என்பது தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்வதற்காக போறாரா, இல்லை மேகதாது குறித்து போறதுக்கா பேசுறதுக்கா போறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிறைய பேர் கம்பெனிங்களே சொன்னீங்க, சார் எம்ஜிஆர் போயிருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி இவர். நீங்க வந்து இந்த கதைகள்லாம் 90க்கு முன்னாடி சொன்ன கதைகள்லாம் வேறங்க. 90க்கு முன்னாடி நம்மள்ட்ட நடுவர் மன்றம் என்பது கிடையாது. 90 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு விட்டது. நடுவர் மன்றம் அமைத்த பிறகு நீங்க அங்கதான் நம்ம முறையிட்டு நம்மளோட இறுதி தீர்ப்பை பெற்றோம். இந்த இறுதி தீர்ப்புல நம்ம எப்படி வஞ்சிக்கப்பட்டோங்கிறது நமக்கு தெரியும், விவசாயிகளுக்கு தெரியும். அதிலே கூட 17 டிஎம்சி தண்ணீரை குறைச்சு எங்க பெங்களூருக்கு குடிநீர் தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லி ஒவ்வொரு முறையும் கர்நாடகா வஞ்சிக்கப்பட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்ப சரி, மெயினா வந்து இந்த இறுதி தீர்ப்பு வந்த பொழுது அதிமுக பாஜக எல்லாம் பாருங்க, காவிரி சிக்கலே முடிஞ்சிருச்சு தீர்ந்துருச்சு சொன்னாங்க. அதெல்லாம் தீரல. எப்பெல்லாம் மழை நல்லா பெய்ஞ்சாலும் கர்நாடகா நம்மள வடிகால் மாதிரி தமிழ்நாட்டை பயன்படுத்தும். மழை இல்லையா, நாங்க யார் பேசும் கேட்க மாட்டோம், நாங்க கேசால தண்ணி தேக்கி வைப்போம், இதுல மற்ற அணைகள்ல ஹேமாவதியில தேக்கி வைப்போங்கிறது அந்த வேலையில பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மழை அதிகமாக பெய்வது வடிகாலா பயன்படுத்துறோம், அதையும் நம்ம எப்படி தடுப்பது? நம்ம அதற்கு மேகதாது அணை கட்டி பெங்களூருக்கான குடி தண்ணீர் தேவை இருக்குன்னு சொல்லுவோம். நீங்க ஆக்சுவலா டேட்டா படி பெங்களூருக்கான குடி தண்ணீர் தேவை என்பது 4 டிஎம்சி 5 டிஎம்சி சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான் மேக்சிமம், அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த மேகதாது மூலியமாக கிட்டத்தட்ட 60 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முயற்சி பண்றாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ விஜய் அவர்களுக்கு என்ன சிக்கல், பெரிய சிக்கல் என்பது, சரி ஓகே விஜய் போறாரு, இல்ல கூடவே ஒரு அமைச்சர் போறாரு, இல்ல வேற சில அமைச்சர்கள் போறாங்க, இவர்களுக்கு அந்த அறிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்று நான் வெளிப்படையா சொல்லி. ஏன்னா இதே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பேசும் பொழுது, ஸ்டாலின் சார் சும்மா கடிதம் எழுதிட்டு சும்மா போய் தூங்கிடுறாரு, எதா இருந்தாலும் உணர்வு பூர்வமா நம்ம எழுதணும், உணர்வு பூர்வமா செய்யணும்னு சொல்லி சொன்னார். இப்போ நீங்க வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுறீங்கன்னா ரத்தத்தை கிழிச்சு கையை கிழிச்சு அப்பா உணர்வு பூர்வமா எழுதுறேன், ரத்தத்தால் எழுதப்பட்ட கடிதம் ஏதாவது எழுதியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள்? அதே கடிதம் எழுதுறாரு, அதை தாண்டி ஒன்றும் பண்ணல. இல்ல வந்து திமுக நீங்க வந்து தொடர்ச்சியாக மேகத்தாவது கட்ட விடாம பாத்துக்கிட்டாங்க. காவிரி சிக்கல் வரும்பொழுதுதான் ஓங்கி குரல் எழுப்புறாங்க. விஜய் அவர்கள் என்ன செய்கிட்டார், எதுவுமே பேச மாட்டார். அதற்கு மேல நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காரு. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாங்க, இன்னைக்கு வந்து இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ரொம்ப கேவலமாயிட்டாங்க, மோசம், ரொம்ப இந்த வார்த்தை கடுமையா கேவலமாயிட்டாங்க. ஒரு பக்கம் மேகதாது கட்டுற வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க, காவிரியோட தண்ணீர் வரல, விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க, பயிர் கருகிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், தன்காலில் தானே நடந்து போன விஜய், 100 அடிக்கு மேல் கத்திப்பாரவள் என்று மெட்ரோவை பார்த்த விஜய், மெட்ரோவில் மக்களை பார்த்த விஜய், செல்ஃபி எடுத்த விஜய், என்னங்க இது?
என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க அடுத்த மாசம் உங்களுக்கு எல்லாம் சோறு கிடையாது, அரிசி கிடையாது, இட்லி கிடையாது, அப்ப 2 வாட்டி ஜனநாயகம், 4 வாட்டி சுறா, 3 வாட்டி புளியை பார்த்தா சரியா போயிடுமா? அப்ப சொல்லுவீங்களா, நான் தன் காலை தானே நடந்து போன விஜய், மேலே ஏறு நின்று பார்த்த விஜய், தன் பயிரை கையில் எடுத்து பார்த்த விஜய், இப்பெல்லாம் கதை சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்க? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம இன்னைக்கு மீடியா எவ்வளவு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கீங்க. காவிரி தண்ணீருக்கு திறந்து விட மாட்டேங்கிறாங்க. மேகதாது முன்னாடி பாருங்க, கர்நாடகாவுக்கு ஒரு பயம் இருந்தது, அட்லீஸ்ட் தண்ணி திறந்தால ஒரு பயம் இருந்தது, நம்ம மேகதாதுல கட்டக்கூடாது. ஆனா இன்னைக்கு விஜய் தானே பாத்துக்கலாம், டிகேஎஸ் அவங்க அவனுக்கு தெரியாதுங்க, வெளிப்படையா சொல்றாரு, அவருக்கா ஒண்ணும் தெரியாதுங்க, நம்ம பாட்டு கட்டுவோம், பூமி பூஜை போடுவோம், பிஆர் பாண்டியன் சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, அங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு, பூர்வாங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு, எந்த இடத்துல மேகதாது அணை கட்டுறதுக்கான வேலைகள் தீவிரம் பார்த்துட்டு இருக்காங்க, தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? நீங்க ஜூன் மாதம் தண்ணீர் திறந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜூலை மாதம் நம்ம பேசிட்டு இருக்கிற மாதம் என்ன, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இருக்க போறோம், ஆகஸ்ட் முதல் தேதி வரப்போறோம். இந்த நேரத்திற்கெல்லாம் நீங்க சட்ட போராட்டத்தை துவக்கி இருக்கணும். நீங்க தனிப்பட்ட சட்ட போராட்டத்தை துவக்கி நீங்க மறுபடியும் நீதிமன்றத்திற்கு போய் நீங்க சொன்ன தீர்ப்பு மதிக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணீர் திறந்து விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க, 3700 கியூசெக்ஸ் திறந்து விட மாட்டேன்னு ஒருத்த கால நிக்கிறார் டி கே சிவகுமார். இப்ப இந்த சிவகாட்டை போய் நீங்க என்ன பேச போறீங்க? அவர் என்ன சொல்றாரு, வரட்டும், நான் ஹெலிகாப்டர் வச்சு அரேஞ்ச் பண்ணி, நான் எவ்வளவு மோசமா இருக்கு நான் இப்படி கேட்கிறேன். இப்ப நம்ம ஒரு இன்வைட் கொடுப்போம் டி கே சிவகுமார், விஜய் அவர்கள் சொல்லட்டும், வாங்க டி கே சிவகுமார் நீங்க கிளம்பி வாங்க, நான் காமிக்கிறேன் மேட்டூர்ல இருந்து தண்ணீர் எங்கெல்லாம் போய் எவ்வளவு வறண்டு கிடக்கு, விவசாயம் எப்படி செத்துக்கிட்டு இருக்கான், கருகட பேர நான் காமிக்கிறேன்னு சொன்னா டி கே சிவகுமார் ஒத்துக்குவாரா? உடனே கிளம்பி வர்றேன், தமிழ்நாட்டு கிளம்பி வரேன்னு சொல்லி சொன்னாரு, வரமாட்டார். ஏன்னா அவர் அரசியல்வாதி, அவருக்கு தெரியும் நம்ம இப்படி போறதுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு மத்தியஸ்தம் பண்ற மாதிரியோ இல்ல பஞ்சாயத்து பண்ற மாதிரியோ ஆயிடும். விஜய் அவர்கள் ஒரு டிராப்ல போய் சிக்கிறார், காங்கிரஸ் சரியான டிராப் ஒன்று விரிக்கிறாங்க, இந்த டிராப்ல போய் விஜய் சிக்கிறார். அவருக்கு சுயமுடிவு எடுக்க முடியவில்லை, சுற்றி இருப்பவர்கள் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, அவங்களுக்கும் அறிவில்லை, சுத்தி இருக்கிற ஆலோசகர்கள் பயங்கரமான ஆலோசகர்கள், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்த ஆலோசகர்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அவர்களுக்கும் சுயறிவில்லை. சுயறிவில்லாத கூட்டத்திடம் தமிழ்நாடு சிக்கி கொண்டு சீரழிந்துட்டு இருக்கு. அதான் சொல்லி பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த காவிரி பிரச்சனையில் இந்த திமுக போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். அதை எதிர்பார்த்தேன். காலைல கூட யூடியூப் சேனல் பேசும்போது திமுக போராட்டமாக கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எவ்வளவு மோசமாக ஒரு பக்கம் மாநில உரிமை நீங்க பேசுறீங்க, மாநில உரிமை கொஞ்சம் கொஞ்சமா பறி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து நடுவராக இருக்க வேண்டிய ஜல்சக்தித்துறை என்ன சொல்லுது, மேகதாது நீ கட்டிக்க. நீங்க பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட் தீர்ப்புல இல்லையே, எவ்வளவு பச்சை பொய்ய சொல்றாங்க, செலக்டிவா எடுத்து படிச்சு பச்சை பொய்ய பேசிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இங்க வந்து நீங்க திமுகவை தாண்டி அங்க யாராவது குரல் கொடுக்குறாங்களா? சரி, உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சாருல, அதே மாதிரி தாரை வார்த்தாங்களா பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் என்ன பண்றாரு, அவருமே பேசுறாரு, இப்போ இல்ல நீங்க செய்யற தப்புப்பா, நீ சொல்ற தப்புப்பா, எப்படி இதை கேட்கலாம்னு சொல்லி யாராவது காங்கிரஸ்காரங்க யாராவது பேசுறாங்களா, கண்ணோட தெரிவிக்கிறாங்களா? எங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை, எங்களை பத்தி அக்கறை இல்லைங்க, அது கர்நாடகா காங்கிரஸ் பாத்துக்கோங்க, நாங்க பாத்துக்கோம், அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசக்கூடியவர்களே பாராளுமன்றத்தில் திமுக தவிர யாருமே இல்லைங்கிற ஒரு மோசமான நிலையில இருக்கு. தமிழ்நாட்டு மக்களிடம் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசலாம்னா சட்டமன்றத்துல இந்த கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு. வாய் திறந்து முதல்வர் பேசுவாருன்னா பேச மாட்டார். புஷியானந்த் திருச்சி ஓடுவார். நான் பாருங்க, கூவத்துல நானே 2 வீலர்ல போயிட்டேன், அதோட பெரிய சாதனை வேணுமா? இதெல்லாம் சாதனையா? நீர்வளத்துறை அமைச்சராக உங்களுக்கு மேகதாது ஒவ்வொரு முறையும் துரைமுருகன் அவர்கிட்ட போய் மைக்கு நீட்டுவாங்க, மேகதாது அணை கட்ட விடாம நாங்க பாத்துக்கிறோம், அந்த அஷூரன்ஸ் கொடுத்தாரா? மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா? இன்னைக்கு அதே மாதிரி நீங்க கேள்வி கேட்டா சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் போறாரு. உண்மையிலே சொல்றேன், எல்லா தொகுதி மக்களை கூட மன்னிச்சிடணும், அந்த டீநகர் தொகுதி மக்களை உண்மையில நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒன்றுமே தெரியாத பாண்டிச்சேரி ஆளை பிடிச்சி ஒருத்தர் நீங்க அவருக்கு எம்எல்ஏ ஆக்கி அடுத்த ஒரு அமைச்சர் ஆக்கி நீர்வளத்துறையில கொடுத்துருக்கீங்களே, எவ்வளவு கேவலம் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு. ஒன்றுமே தெரியாது, எதை பத்தியுமே எனக்கு தெரியாது. நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், தளபதி எல்லாத்தையும் பாத்துக்குவாரு சொல்லுவேன். இப்ப தளபதி உண்மையிலே சொல்லுங்க, கர்நாடகா போறது கூட இல்ல, எதுவும் பேசாம இருக்கிறது என்ன ஒரே ஒரு காரணம் தான், என்னுடைய படம் படுத்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்குதான் தண்ணீர் திறந்து விட மாட்டேன்னு அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு திமுக அரசாக இருந்தா எவ்வளவு பெரிய கொந்தளிச்சிருக்கும் தமிழ்நாடு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்கோம், பேசாம இருங்க, ஜனநாயகன் படம் நம்ம கர்நாடகால ஓடணும், அதுதான் நமக்கு முக்கியம். டெல்லி பிரதிநிதியா யாரை நியமிச்சிருக்கீங்க? கர்நாடகாரர். எந்த விதமான அக்கறையும் தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு இல்லவே இல்லை. காவிரி சிக்கல் குறித்த புரிதலும் உங்களுக்கு இல்லை. எதுவுமே புரியாம நாங்க போய் நின்னு சிவகுமார் ஏதாவது உங்களை ஏமாத்தினார்னா கூட அதற்கும் நம்ம தான் வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பொழுதோ அதற்கு இவங்க தான் வந்து பாடுபடணும். நிச்சயமா ஜெகதீஷ், அடுக்கடுக்கா அவ்வளவு கேள்விகளை கேட்டீங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகாவோட பயணித்ததனுடைய அடிப்படையில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு என்ன இன்னொரு கேள்வி, சரி அவர் அங்க போறாரு, எதிர்த்து பேசல, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அவருக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள், குறைந்தபட்சம் அவருக்கு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்கலேருந்து காங்கிரஸ் வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, பிரதமரை போய் நம்ம சந்திக்கலாம்னு சொல்றாங்க, அதை கூட ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டாரு? நம்ம பேனல் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதுதான் நீங்க விஜய் அவர்கள் வீடியோஸ்ல வருது, வீடியோஸ்ல வந்து தலைமைச் செயலகத்துல டிஸ்கஸ் பண்ற மாதிரி, அதிகாரிகள் டிஸ்கஸ் பண்ற மாதிரி, அமைச்சரவை கூட்டம், எந்த வீடியோலாவது விஜய் அவர்களுடைய உதடு அசைற மாதிரி நீங்க பாக்குறீங்களா?
நீங்க வந்து ஆயுதிராவிட நலத்துறை சமூக அந்த ஹாஸ்டலுக்கு போறாரு. அங்கேயும் போய் வாய் அசைய சில நேரங்கள்ல அவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ பிசிக்கலா பிரசன்டா இருக்க, மென்டலா பிரசன்டா இல்ல, ஸ்கூல் குழந்தைகளை பார்த்து சொல்லுவாங்க எங்கேயோ என்னடா யோசிச்சுட்டு இருக்க, என்னடா பாத்துட்டு இருக்க, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காரு. அவங்க எழுப்பும் போது அவங்க அப்படியா என்ன பத்தி பேசுறாங்களா, ஓ சிரிக்கணுமா, நான் சிரிக்கிறேன், சட்டமன்றத்துக்கு சிரிக்கணுமா, சிரிக்கிறேன். அவருக்கு சுத்தமா பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அவர் சுத்தமா இல்ல. அவருக்கு நீங்க ஒண்ணுமே நல்ல டிஃபரன்ஸ் பாருங்க. இன்னைக்கு வந்து அவருடைய அந்த பட்டினப்பாக்கம் இல்லத்துல நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் வரும் பொழுது அவருடைய உடல் மொழியை பாருங்க, அவர்கிட்ட வர சிரிப்பை பாருங்க, அவர் எவ்வளவு ஜோசா இருக்காருன்னு பாருங்க. அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம், ஒரு அதிகாரிகள் கூட்டத்தில் எப்படி எவ்வளவு தொய்வா இருக்காருன்னு பாருங்க. இதையும் வந்து ஃபயர் விடுறது, இவங்க பாருங்க அண்ணன் ஸ்வாக பாருங்க, அண்ணனோட வைபை பாருங்கன்னு சொல்லி இவங்க கதை விட்டுக்கலாம். ஆனா விஜய் அவர்களுக்கு உண்மையில் என்ன, இப்படிங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தால் ஓப்பனிங்ல நம்ம பார்த்திருக்கோம், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஓபன் பண்ணி இன்னைக்கு இந்த சிக்கல் இருக்கிறது, இந்த சிக்கல் குறித்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு, என்னைக்காவது வீராவசமா அடுத்த கூட்டம் ஏதாவது இடைத்தேர்தல் நடந்துச்சு, அந்த கூட்டத்துல போய் பேப்பரை பார்த்து நான் வீராவசம் பேசிட்டு வந்தேன், இந்த மாதிரி கூட்டத்தில் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். சரி ஏதோ சரி பேப்பர் பார்த்து படிச்சிட்டீங்க, திடீர்னு திமுக சார்பா இருந்துச்சு ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இல்ல வந்து அதிமுக சார்பா இருந்துச்சு கேள்வி எழுப்புறாங்க, என்ன சொல்லுவாரு அவரு, யாராவது கேள்வி பதில் சொல்லுங்க சொல்லி சொல்லுவாரா, அவர் எக்ஸ்போஸ் ஆக மாட்டாரா? கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்களை பார்த்தா ஏன் இந்த கட்சி ஓடுதோ அதே மாதிரி அனைத்து கட்சி கூட எக்ஸ்போஸ் ஆயிடுவோமோ, நமக்கு ஒண்ணும் தெரியலங்கிறது மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருமோங்கிறது பயப்படுறாங்க. அந்த பயம் கொண்டுதான் மிக முக்கியமான காரணம். இன்னொன்னு, நீங்க கட்சிகள் கூட சொல்லுங்க, இப்ப திமுக தப்பா கைட் பண்றாங்க, காங்கிரஸ் தப்பா கைட் பண்ணி ஏதோ ஒன்று கூட சொல்லிக்கீங்க. ஆனா விவசாயிகளோட குரல் இருக்குல்ல, விவசாயிகள் சொல்றாங்கல்ல போகாதீங்க தப்புன்னு சொல்றாங்கல்ல, நீங்க அதுக்கு என்ன மாற்றா பண்றீங்க, அந்த விவசாயிகளை கைது பண்ணுங்க, விவசாயிகளை வீட்டுக்கு காவல்ல வைங்க, விவசாயிகள் போராட்டம் நடக்காம பாத்துக்கங்க. நான் என்ன சொல்றேன், உங்களால முடியாட்டி ஒதுங்கி இருக்கேன், விவசாயிகள் போராட்டத்தையாவது கைவிட அவங்கள பண்ண வைங்க. அதையும் நான் பண்ண மாட்டேன், அதையும் முடக்க வேண்டாம். நீங்க யாருக்கான ஆட்சியை செயல்படுத்துறீங்க, கர்நாடகத்துக்கான ஆட்சியை செயல்படுத்துறீங்களா, எனக்கு உண்மையிலே புரியல. ஓகே ரைட், நிச்சயமா. தனபாலன் சார், ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய நிறைவான பறவை நான் எதிர்பார்க்குறேன். ஒரு பக்கம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே விவசாயிகளுக்கு வேதனை தானா, பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி அவங்க செய்தது வேற, பிறகு போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் 50,000ங்கிறது 75,000 சொல்லி அதிகரித்தாங்க. அதிலிருந்து தொடர் சிக்கலாகவே இருக்கிறதா, யாராவது கூப்பிட்டு பேசுறதுல கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ என்ன தயக்கம், விவசாயிகள் எப்படி பார்க்குறாங்க இந்த ஆட்சியை? ஒரு 3-4 நிமிடத்திற்குள்ள ப்ளீஸ் சார். இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பை நாங்கள் வந்து தேர்தலில் கொடுத்தோம், எங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் அடுத்த ஆண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, குறுகிய கால கடனை மத்திய கால கடனாக்கி, மத்திய கால கடனை நீண்ட கால கடனாக்கி, நீண்ட கால கடனை கெடுமாற்று கடனாக மாற்றி விவசாயிகளுக்கு புதிய கடன் கொடுக்கக்கூடிய நிகழ்வை நடத்தலாம். ஆனால் நடத்துறதுக்கு தண்ணியே இல்லையே, அப்புறம் எங்க நாங்கள் கடன் கொடுக்கறத பற்றி பேசுறது? இப்போ நாங்கள்லாம் ஒரே பேச்சு என்னன்னா, கடனை எப்படி தள்ளுபடி பண்ண போறீங்க, நாங்கள் எப்படி வாழ போறோம், அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்பதான் அவங்க முதல்ல அறிவிப்பு கொடுத்தது 50,000 ரூபாய். அந்த 50,000 நாம்ஸ்ல ஒரு அழகான ஒரு குட்டு கிடைச்சது அவங்களுக்கு. எப்படின்னா, ஒரு ஏக்கர்ல குறைந்தபட்சம் 50,000 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 50,000னா ஒரு ஏக்கர்ல வாழை போட்டா 75,000 ரூபாய் செலவு, ஒரு ஏக்கர்ல கரும்பு போட்டா 62,000 ரூபாய் செலவு, அதை தாண்டி மருத்துவ பயிர்கள் போட்டா ஒரு ஏக்கர்ல 90,000 ரூபாய் வருது, பருத்தி போட்டா 80,000 ரூபாய், 73,000 ரூபாய் செலவு. அப்ப ஒரு ஏக்கர் நிலம் வச்சு பருத்தி போட்டவனுக்கும் அந்த தள்ளுபடி கிடைக்காதுங்கிற நிலையை சொன்ன பிறகுதான் இவங்க 75,000 ரூபாய்க்கு வந்தாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, கூட்டுறவினுடைய சட்டப்படி 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் இருக்கிறவன் சிறு விவசாயிங்கிறது சட்டம். இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு கூட்டுறவினுடைய சட்டப்படி நிலம் இருக்கிற நிலத்தினுடைய அளவுல தான் இது வரைக்கும் வரவு செலவு நடந்தது. அப்ப நிலத்தை வச்சுதான் சிறு விவசாயி, குறு விவசாயி, மிகச்சிறு விவசாயி, பெரிய விவசாயின்னு கேட்டகரி பிடிச்சிங்க. ஆனா நீங்க தான் இந்த ஆண்டுல புது வினோதமா பணத்தினுடைய அளவை வச்சு குறைச்சிங்க, கணக்கெடுத்தீங்க. இந்த பணத்தோட அளவு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் ஒரு சாகுபடிக்கு என்னவோ அந்த அளவு எடுக்கணும்ல, அதுவே இல்லாம 1,50,000 ரூபாய்க்கு மேல கூட்டுறவு கடன் யாருக்கும் 1.60க்கு மேல கொடுத்தது கிடையாது. அதுக்கு மேல கொடுக்கணும்னு சொன்னா நகைக்கடனை கொடுத்து இது வரைக்கும் கடன் கொடுத்ததா காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கூட்டுறவினுடைய பங்களிப்பு என்பது இது வரைக்கும் 100 ஏக்கருக்கு கடன் கேட்டா 11.33 இருந்து 14 ஏக்கர் மட்டும்தான் டெல்டாவில் கொடுக்க முடியுது. டெல்டாவுக்கு வெளியில போனா 100 ஏக்கருக்கு கடன் அளவு கொடுங்கன்னு கேட்டா 9 ஏக்கர் தான் கொடுக்குறீங்க. இந்த சூழ்நிலையில நீங்க கர்நாடகா கிட்ட போய் பேசி இன்னொரு பொறுப்பு உருவாக்க போறீங்க. நாங்க கேட்கறதெல்லாம் என்ன, ஏற்கனவே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம், இந்த நேரத்துல தண்ணியை கேட்டு பெறறதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இல்ல டெல்லியில போய் பிரதமர்கிட்ட பேசுங்க, இல்ல தண்ணி வந்து உச்சநீதிமன்றத்துல கண்டம்டாந்த கோர்ட்டுக்கு போங்க, இல்ல ஆணையத்துல போய் ஒரு முறையிடுங்க. இது வரைக்கும் சொன்னீங்களே, ஒரு முறை கூட நீங்க தண்ணி கொடுக்கலையே. தமிழ்நாட்டினுடைய விவசாயம் வந்து வாடி கிடக்குது, பயிரெல்லாம் கருகுது, மக்கள்லாம் வந்து வறட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில உணவுங்கிறது மிக முக்கியம். இந்த சூழ்நிலையில நீங்க தண்ணி திறந்து விடுறதுக்கு முயற்சி எடுங்க அப்படின்னு சொன்னா என்ன வந்து
சிவகுமார் கூப்பிட்டாரு நான் போய் பார்க்க போறேன்னு சொன்னீங்கன்னா ஓகே நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, எங்கள்கிட்ட தண்ணி இல்ல இத பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகுது. நிச்சயமா சார், அந்த இந்த அச்சம் நிகழ்வு தான் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க தெளிவுபடுத்துறீங்க. நம்ம பேசலாம். நிச்சயமா உழவர்களுக்கு Right. ஒரு எதிர்வினை ஓகே, நிச்சயமா உங்களோட நிறைவான கருத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். கரூர் முரளி சார், ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்லை, 2 நிமிஷத்துக்குள்ள. ஒரு பக்கம் திமுகவுடைய தலைவர் அவர்கள் இந்த ஆட்சிங்கிறது ரொம்ப இன்டிஃபரன்ஸா இருக்கு, இன்ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். உடனே தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆக்டிவா இருந்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களை இந்நேரம் இன்ஆக்டிவா ஆக்கியிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு பதிலடி கொடுக்குறாங்களே. சுருக்கமா சார் ப்ளீஸ். அதாவது மோடி அரசாங்கம் தவறிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எப்படி நேர்வை காரணம் காட்டுகிறதோ அதை போல தாவேக அரசு தன்னுடைய தவறில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு திமுக மீது பழி போடுகிறது. ஒன்றும் கிடையாது. காவேரி பிரச்சனையில் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் தாவேக்காக இருந்தாலும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் அவர்கள் காவேரி பிரச்சனையில் மேகதாது அணை பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே வந்து நாம் முழக்கம் செய்ய வேண்டும், நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்திய பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. கர்நாடகத்தில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு காங்கிரஸ் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல கர்நாடகத்தில் தன்னுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும், அதற்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று பிஜேபி மற்றொரு பக்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் தன் மீது வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் தன்னுடைய கட்சியின் சார்பிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மாநிலங்களவைக்கு டெல்லிக்கு அனுப்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்த போது கூட அந்த கட்சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதியை மாநிலங்களுக்கு அனுப்பவில்லை, அதை காங்கிரசுக்கு கொடுத்து விட்டார்கள். ஆகவே இப்படி பிரச்சனையில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்த போது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் திருத்தம் கொண்டு வந்த பொழுது அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போய் பிரதமரை சந்தித்திருக்க வேண்டும், சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே முதலமைச்சர் அவர்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிவகுமாரை சந்திக்க கூடாது, கர்நாடகத்து முதலமைச்சரை சந்திக்க கூடாது. நீங்கள் சந்திப்பீர்களானால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போகும். அது மட்டுமல்ல, சிவகுமார் உங்களுக்கு எலியை பிடிப்பதற்கு பொரிய வைப்பதை போல உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இத்தனை ஆண்டு காலமாக திமுக போராடி வாதாடி பெற்ற காவேரி நடுவர் மன்றத்திற்கு ஆபத்து வந்துவிடும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பாடுபட்டதற்கு ஆபத்து வந்துவிடும். இதோ பாருங்கள், காலேஜில் படிக்கிற பிள்ளை 1ஆவதில் இருந்து தன்னுடைய படிப்பை தொடங்குவதாக போய்விடும். ஆகவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சிவகுமாரை சந்திக்க கூடாது, சந்தித்தால் அது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் செய்கிற துரோகம் என்பதை ஊடகத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமா முரளி சார், அப்ப அடுத்த கூட்டத்துல இந்த விமர்சனத்துக்கு நீங்க தயாரா இருங்க. நான் எப்படியாவது இதை தீர்த்து வைக்கணும்னு நினைச்சேன், எல்லாரும் சேர்ந்து அங்க போடாம பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க போறார். அதுவே என்னோட ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை. அதாவது வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவருக்கு என்ன பண்பு இருக்குன்னா, தைரியம் இருக்கணும், சரி, அப்புறம் வந்து அறிவு இருக்கணும், ஊக்கம் இருக்கணும். அதான் வெள்ளூர் என்ன சொல்லலாம், அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வெந்தற்கு இயல்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு செய்தியை பற்றிய புரிதல் இருக்கணும், தெளிவு இருக்கணும், அறிவு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்காத அளவுக்கு ஊக்கம் இருக்கணும். இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அது இருக்கா அப்படி இல்லையான்றது வேற ஒரு பார்வை இல்லைன்ட்டீங்களே. நான் சொல்லலை, அதெல்லாம் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த திருவள்ளுவரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க. அவரை தான் வந்து அரசு வந்து பின்பற்றுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இதையும் வந்து அந்த அரசு புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து மத்திய அரசு வந்து பெரிய தவறான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. தீர்ப்பாயத்தில் கிளாஸ் நம்பர் 11 என்ன சொல்கிறாங்கன்னா, மேலணை பாசன அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து கீழணை பாசன மாநிலங்களை வந்து எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் shall not take any action so as to affect the scheduled deliveries of water to the lower riparian states அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கீழணை பாசன மாநிலங்களுடைய இது உரிமைகளை பாதிக்காத அளவில் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் அது உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்திய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு அதுக்கு மாறாக ஒரு தகவலை சொல்றதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கான போராட்டம் தொடரும். முதலமைச்சர் சொன்ன மாதிரி, முன்னாள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி, மக்கள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி போராட்டம் தொடரும். நிச்சயமா. ஜெகதீஸ்வரன், ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்லை. அதாவது ஒரு பக்கம் காங்கிரஸை எதிர்த்து தான் அவர் பேசல,
இல்லை அங்கே போனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது தான். பட் மாநிலங்களவையில் தவறான தகவலை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. அதை பற்றி லெட்டர் மட்டும் தான் அவர் எழுதியிருக்கிறார். ஏன் அங்கேயுமே பேச அவர் தயங்குறார்? பொலிட்டிக்கலாக அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறனால அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கா, இல்லை ஒருவேளை அவருக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை இருந்திருந்தா பேசியிருப்பாரோ? சுருக்கமா. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவருக்கு இன்னும் புரிதலே இல்லைங்க. அதான் சொல்றேன், பல சிக்கல்கள் தமிழ்நாட்டு ஜீவாதார பிரச்சனைகள் குறித்து எந்த புரிதலும் இல்லாத ஒருவராக இருக்கார். அவர் சொன்னார் இந்த நடுவர் கூட்டத்துல எனக்கு நிறைய தெரியாது சொல்லி சொல்றாங்க, அணைக்குள்ள போய் ஏதோ பண்ணு, அதெல்லாம் தேவையில்லை. காவிரி நான் தயவு செய்து உங்களால் படிக்க முடியாது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் விவசாயிகள்லாம் இருக்காங்க, உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு காவிரி என்ன 1874 என்ன ஆச்சு, 24 என்ன ஆச்சு, எதிர்கட்சி தலைவர் வந்து பார்த்துட்டு போறாங்க, 60 விவசாய சங்க தலைவர் இப்படிங்கறதெல்லாம் உட்கார்ந்து பேசி கேட்டுக்க, காது கொடுத்து முதல்ல கேளுங்க. காவிரி எவ்வளவு முக்கியமான பிரச்சனைங்கிறத கேளுங்க. முல்லை பெரியார் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் கேட்டு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சும்மா திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு ஆபீஸ்ல இருந்தா ஃபைல பார்த்து ஃபைல என்னதான் ஃபைல பார்த்துறாரு தெரியல. இதை வேற பெருமையா பேசுற ஒரு கூட்டம் இங்க உருவாயிருக்கு. நீங்க மற்ற முதலமைச்சர்களுக்கு எல்லா வீடு நீங்க அவங்களோட வீடுமே சிஎம் கேம்ப் ஆபீஸ் தான். ஆனா விஜயர்களுக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிக்கல் தெரியுமா? அப்பமே ஒருத்தர் ஏற்கனவே செம்பரபாக்கத்துல தண்ணீர் திறந்து விட்டு அவங்க அக்சஸ் பண்ண முடியலன்னாங்க. இதே மாதிரி சனிஞாயிறு ஒரு பிரச்சனை வந்தா சனிஞாயிறு கூட லீவ் கொடுக்க மாட்டீங்களா, கார்பரேட் லைஃப்ல நான் விட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நபராகத்தான் விஜய் இருப்பார். நான் தெரியல பாத்துக்கிறேன், ஏதாவது ஆபீஸ் பாருங்கன்னு சொல்லக்கூடிய நபராகத்தான் இருப்பார். நீங்க இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் அட்லீஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன உண்மையிலே சும்மா ஸ்கிரிப்ட்ல உணர்வுபூர்வமா இல்லாம இது உண்மையிலே உணர்வு ரீதியான பிரச்சனை, இந்த பிரச்சனை என்னங்கிற போல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அட்லீஸ்ட் அதுக்கு பிறகு பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சிக்கல் இருக்கு, நீங்க பாஜக குறித்து எதுக்குமே வாய் திறக்க மாட்டாருங்க. கரூர் வழக்கு அவரோட தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்க வரைக்கும், ஏன்னா அவர் போட்ட மாதிரி நீதி வெள்ளம்னா யாரு ஜெயிலுக்கு போவாங்கிறது அவருக்கு நிச்சயமா தெரியும். அப்படி இருக்கிற காரணத்தினால பாஜகங்கிற வார்த்தையோ ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையோ இல்ல பாஜக எதிர்க்கக்கூடிய விஷயங்கள செய்வாரா விஜய் கேட்டீங்கன்னா நிச்சயமாக செய்யவே மாட்டார். அதனால அவர் மௌனியாகத்தான் இருப்பார். பாஜக எவ்வளவு துரோகங்கள் செய்தாலும் சரி, தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, ஆளுநர் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, அவர் அது குறித்தெல்லாம் எதுவுமே பேச மாட்டார். காங்கிரஸ் நீங்க கூட்டணி இதெல்லாம் சிக்கல் இல்ல, அவருக்கு புரிதல் இல்ல. புரிதல் இல்லாம காங்கிரஸ் கிட்டத்தட்ட டிராப் ஏற்படுத்துறாங்க. அந்த டிராப்ல போய் சிக்க பாக்குறாரு. நிறைய குழப்பத்துலதான் இருக்காங்க, யாருமே தெளிவு கிடையாது. பிரச்சனை தெளிவே கிடையாது. இப்ப நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அது குறித்து ஏதாவது தெளிவு வந்துச்சுன்னா நல்லது. இல்ல மீறி போனாங்கன்னா அதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்டர்னேட்டா விஜய் வென் டு கர்நாடகா, விஜய் ஸ்டாண்ட்ஸ் வித் கர், ஏதாவது ஒரு ட்வீட்டை போட்டு அன்னைக்கு 1 லட்சம் பேர் நபர்களை இறக்கி விட்டு விஜய் திருப்புற வேலைகள் உடனே பார்ப்பாங்க. இப்ப கரூர்ல பாக்கலையா, மக்கள் ஒரு பக்கம் செத்துட்டு இருக்கும்போது ஸ்டாண்ட் வித் விஜய் எழுதின கோமாளி கூட்டம் இது. அதே மாதிரி கூட்டத்தை திசை திருப்புறதுக்கான வேலைகள் அடுத்த நாளே விஜய் மெட்ரோவில் பறந்தார், மெட்ரோவுக்கு மேலே நடந்து சென்றார், ஏதாவது கதை விடுறதுக்கு இங்க கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. திசை திருப்ப வேலைகளை ரொம்ப சிம்பிளா பார்ப்பாங்க அவங்க. நிச்சயமா மேகதாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ அப்படிங்கிறதா, அதை பத்தி அவர் பேசுவதும் இல்லை, இன்னும் முடிவெடுக்க போறாருன்னு சொல்றது சிக்கலான முடிவாக இருக்கிறது அப்படிங்கிறதா. அவ்வளவு கலெக்டிவான விஷயங்களை எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டீங்க. பகுகொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு.